ஹாய்! இன்னைக்கு சேமியா பிரியாணி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செஞ்சுருக்கோம். எப்பவும் போல் நார்மலாக எப்படி நம்ம சேமியா செய்வோமோ அது மாதிரி தான். கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம், அவ்வளோதான். மசாலா எதுவும் இல்லை, பட்டை லவங்கம் ஏலக்காய் மாத்திரம் தான் மசாலா. இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க, வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதங்கினதும் பட்டை லவங்கம் ஏலக்காய் அது போட்டுக்கோங்க. அது போட்டதும் வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு வாசனைக்காக போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும், வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு தண்ணி நீங்கள் எவ்வளோ சேமியா எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் தண்ணி வச்சுட்டு, சேமியா நல்லா வெந்து வர அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வரணும். வெந்து வந்தால் தான் அந்த பிரியாணி பதத்துக்கு வரும். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.